Hello, everyone. I'm super excited. We will see this video Moto g31 mobile unboxing and first impression. This phone is my friend Velmurugan and this phone unboxing is Hello Moto. Unboxing பார்த்துருப்பீங்க அதில் என்னென்ன இது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபோனை தான் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். Moto g31 மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே ஹேண்டியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அவங்க கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கேஸோடவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேஸ் வந்து ஃபோன்லேயே இருந்திருக்கும், தனியாக இல்லை. அண்ட் இந்த கேஸை வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில் பட்டாலுமே அவ்வளோவா வந்து இதில் தெரியாது, ஷைனாக இல்லாமல் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. அண்ட் நமக்கு கையில் வந்து இந்த கேஸ் எல்லாமே இந்த ஃபோனை ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியுது. அதுதான் இதில் ஒரு நல்ல விஷயம். நான் பார்த்ததில் வந்து இப்படி பிடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபோன் வந்து வலிக்கிட்டு போகிற மாதிரி இல்லை. நான் வந்து Redmi Y2 வச்சுருக்கேன் அண்ட் Vivo V20 வச்சுருக்கேன். ரெண்டு ஃபோனும் வந்து ஒரு மாதிரி பின்னாடி வந்து ஷைனாக இருக்கும். இது வந்து அந்த ஷைன் கிடையாது, பின்னாடி மட்டும் பிளாஸ்டிக் தான், பட் ஒரு மாதிரி ஒரு ரஃப்பாக இருக்குது. அதனால் வந்து கையில் வந்து பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த கேஸ் போடாமல் யூஸ் பண்ணலாம், பட் கேஸோடு கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லேயே வந்து M அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் மேலே ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் USB சார்ஜ் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு போகிறதுக்கான அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 3.5mm ஜாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம இது இல்லாத ஃபோனெல்லாம் வந்து நம்ம USB சார்ஜிங் கேபிள் அந்த இடத்துலேயே வந்து அந்த 3.5mm கனெக்டர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம ஹெட்செட் போட்டு கேட்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து 3.5mm கொடுக்குறதுனால டேரெக்டாக நம்ம ஹெட்செட் சொல்லிக்கலாம். இப்போ வர நிறைய மாடலில் வந்து இந்த 3.5mm வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அது ஒரு நோட்டிசபிளான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. நீங்கள் ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சிம்மு இன்னொரு ஹைப்ரிட் சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டும் சிம் கார்டும் அட் டைமில் இதில் போட முடியாது. அதாவது 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட முடியாது, ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.47 inches ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஒரு மாதிரி பிரைட்னஸாக செம்மையாக இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB அண்ட் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி தான். அப்படி இருந்துமே கூட இந்த மொபைல் வந்து 180 grams தான் வெயிட்டு. இதை வந்து நம்ம கையில் வச்சுருக்கும் போது ரொம்ப அப்படியே வெயிட்டான ஃபோனை வச்சுருக்க மாதிரி இல்லை, ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது. Android 11 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ Android 12 கொடுத்துருக்கலாம், பட் 11 தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் அடுத்த வருஷத்தில் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாக் Android தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய ஆப்ஸ்லாம் வந்து கசகசன்னு இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஆப்ஸ் தான் இருக்கும், தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸ்டாக் Android வந்து யூஸ் பண்ணுறது வந்து உண்மையாக நல்லாயிருக்கும். அப்டேட்ஸ்லாம் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், அது வந்து இதில் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா Snapdragon 662க்கு வந்து ஈக்குவல். அதை விட இது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இது ஃபுல் HD இருக்கிறதுனால வந்து இந்த Helio G85 வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான், ரிவ்யூ கிடையாது. ஸோ நான் இந்த ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் கேமரா.
அதுக்கப்புறம் எல்லா ஃபோன் மாதிரியும் மேக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேமரா கொடுத்துருக்காங்க 2 மெகா பிக்சல். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெட்மி Y2வும் விவோ V20 ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு கேமராவை நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் இப்போ நான் கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸாக இருந்த மாதிரி இருந்து கேமரா. ஒருவேளை இந்த லோ லைட்டில் அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ வெளியில் எடுத்துருக்க ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் வந்து கேமரா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கேமரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்பவே சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த எடுத்திருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அது ப்ராசஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உண்மையாக நல்லா இருக்குது. அண்ட் நம்ம எடுக்கும் போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து ரொம்பவே சுமாராக இருக்க மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் நான் வந்து கேமரா குவாலிட்டி என்ன எப்படி இருக்குன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமரா எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸில் தெரியுது, இவ்வளோ கிட்ட தான் இருக்குது, ரொம்பவே கிட்ட தெரியுற மாதிரி இருக்குது. என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது, ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது தெரியல. ஸோ நான் அப்படியே திரும்பிடுறேன். ரேட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து Moto G31 வந்து அவங்க மோட்டோ தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் ஃபோனாக வந்து அவங்க இதை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இந்த வேரியண்ட் வந்து கிட்டத்தட்ட 12,999, அதாவது 13,000 ருபீஸ்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இது போயிட்டுருக்கு. இது வந்து நியூ லான்ச் ஃபோன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 13,000க்கு இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து நல்லாவே இந்த ஃபோனில் இருக்குது. இது வந்து 5G கிடையாது, 4G 3G 2G மட்டும்தான் இதில் நெட்வொர்க் டைப் கொடுத்துருக்காங்க. ஹேம்லோட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60Hல தான் கொடுத்துருக்காங்க, 90Hல கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை ப்ராசஸருக்காக இவங்க வந்து 60Hல நிறுத்திருக்காங்களான்னு தெரியல. அண்ட் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரே விஷயம் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் வந்து இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சது. அண்ட் இந்த ஃபோனோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.93 வந்து ஹெட்டுக்கு கொடுத்துருக்காங்க, 1.39 வந்து பாடிக்கு கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோனும் வந்து ரேடியேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபோன் பேசும்போதும் சரி, ஃபோன் பேசாத டைம்லேயும் சரி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ரேடியேஷனோட அளவு வந்து இந்தியாவில் வந்து 1.6 வரைக்கும் ஃபோன்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.93 அண்ட் ஹெட்டுக்கு 1.39 வந்து பாடிக்கு இருக்கிறது வந்து ஓகே தான். சார் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதனால் வந்து ரேடியேஷன் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஃபோனை பற்றின டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.